மக்களே வணக்கம். இந்த பதிவில் நாம பார்க்க போறது தமிழக அரசின் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் சாதனைகள். அதாவது இந்தியாவிலே முதல் முறையாக ஊரக பகுதிகளில் வசிக்கும் அந்த ஏழை மக்களுக்கான அந்த குடிசை பகுதியை அகற்றுவதற்காக அனைவருக்கும் வீடு வழங்கும் அந்த திட்டத்தினை இந்தியாவிலே முதல் முறையாக அறிமுகப்படுத்தியவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் 1975ஆம் ஆண்டு அன்று இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தார். அதனைத் தொடர்ந்து குடிசையில்லா தமிழகம் அந்த திட்டத்தை தொடங்குவதற்காக 2010ஆம் ஆண்டு கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. அதே மாதிரி 2024-25 தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டின் போது 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டில் குடிசையில்லா தமிழகமாக மாற்ற வேண்டும். இதற்காக 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட்டு 2030ஆம் ஆண்டிற்குள் குடிசையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு அரசு திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. 2024-25 இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. சமீபத்தில் இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் முக்கியமான ஒரு சாதனையாக தென்காசி மாவட்டத்தில் சுமதி என்ற ஒரு பயனாளருக்கு 1 லட்சமாவது அந்த வீட்டிற்கான அந்த சாவி அந்த கீயை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கி கௌரவிச்சிருக்கிறார்.